பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்தர் ராஜாத்தியோட சரித்திரத்தின் ஏறக்குறைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இதில் 9வது அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 15 வரை. அந்த யூதர்கள் அவர்களுடைய சத்துருக்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள். அதை பல முறைகளில் பல வழிகளில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வர்றாங்க. இதில் இப்போ சூசான் அரண்மனையில் மட்டுமே, அதாவது ஆதார் மாதம் அப்படின்னு சொன்னாங்க. ஆதார் மாதம் ஆகிய 12வது மாதம் 13ஆம் தேதி. இந்த தேதியில் தான் யூதர்களை கொலை செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதே தேதியில் யூதர்கள் அவர்களுடைய சத்துருக்களை வதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரே நாளில் நிறைய எல்லா இடங்கள்லையும் யூதர்கள் அவங்களுடைய சத்துருக்களை வதம் பண்ணிட்டு இருக்காங்க. இதே சூசான் அரண்மனையிலேயே 500 பேரை கொலை பண்ணிட்டாங்க. அது இந்த செய்தி இவருக்கு ராஜ சமூகத்துக்கு போகுது. அங்கே ராஜா இதை கேட்குறாரு. சூசான் நம்ம அரண்மனையில் 500 பேர் யூதர்கள் அவருடைய சத்துருக்களாகி 500 பேரை கொண்டிருக்காங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அப்போ ராஜாத்தையும் பக்கத்தில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்குறாரு, பாருமா, இப்படி நம்ம அரண்மனையிலேயே யூதர்கள் 500 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இது போக நம்ம நம்ம 127 நாடுகளுக்கு அந்த சட்ட திருத்தம், அதாவது ஆணை திருத்தம் கொடுத்துருக்கோம். அதனால அங்கெல்லாம் என்ன நடக்குதோ அங்கெல்லாம் நிச்சயமாக தங்களுடைய சத்துருக்களை யூதர்கள் இது பண்ணி ஓவர்கம் பண்ணியிருப்பாங்க, வதம் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இதுக்கு அப்புறம் உனக்கு பிடிக்காத, அதாவது யூதர்களின் சத்துருவின் தலைவனாக இருந்த ஆமானையும் கூட கொன்னுட்டான், அது நமக்கு தெரியும். அந்த ஆமானுக்கு 10 புத்திரர்கள், அவங்களையும் கொண்டுட்டாங்க. உனக்கு வேறு என்னமா வேணும் அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதே மாதிரி நாளைக்கும், அதாவது 13ஆம் தேதி நடந்தது மாதிரியே நாளையும் நடக்கிறதுக்கு ஒரு ஆணை, அதாவது ஒரு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கும் யூதர்கள் அவருடைய சத்துருக்களை வதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுங்க. அது போக அந்த ஆமானுடைய 10 புத்திரர்களையும் தூக்கு மரத்தை, புத்திரர்களின் உடல் அவங்க ஆல்ரெடி செத்துட்டாங்க இல்லையா, அவங்களுடைய உடல்களை தூக்கு மரத்தில் தொங்க விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரிமா அப்படின்னு சொல்லிட்டு 10 புத்திரர்களுக்கு தூக்கு மரத்தில் போட்டாச்சு. அடுத்த நாளும் 13க்கு அடுத்து 14வது நாளும் இந்த மாதிரி வதம் பண்ணிக்கலான்னு பெர்மிஷன் கொடுத்தனால அன்றைக்கும் ஒரு 300 பேரை வதம் பண்ணியிருக்காங்க. அல்லேலூயா.